இதை நாங்கள் எப்படி பார்க்கறது, இதுக்கான என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நீங்களே வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் கேலண்டர் இருக்குது பாருங்கள், இந்த கேலண்டரில் இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஓரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா சைடில் வந்து உங்கள் அப்பா கிட்டே ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், உங்களுக்கு அவர் மூலயமா வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா சூரிய உரையில் போயிட்டு உங்கள் தந்தைக்கிட்ட பேசும்போது அவர் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஓகே சொல்லிடுவார். அதே மாதிரி சூரிய உரையில் பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் பண்ணவே கூடாது. சாந்தி முகூர்த்தம் குறித்து கொடுக்கும் போது சூரிய உரையில் குறித்து கொடுக்கவே கூடாது. அந்த விஷயமும் அந்த சூரிய உரையில் நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர உரையில் வந்து இந்த கண் அறுவை சிகிச்சை, கண் சம்மந்தப்பட்ட நோய் ஏதாவது வந்துருச்சு, நான் வந்து ஹை டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா சந்திர உரையில் மட்டும் போய் பண்ணவே கூடாது. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். பெண் பார்க்க மட்டும் புதன் உரையில் போகவே கூடாது. ஏன்னா வந்து புதன் வந்து அலிகிரகம். அதனால் நீங்கள் அந்த ஒரு விஷயங்கள் பண்ணும்போது பெண் பார்க்கவோ இல்லை ஒரு பையன் பார்க்கவோ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா. வணக்கம், நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஓரை பலன்கள். ஓரை அப்படின்னா என்ன? அதாவது ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் வந்து ஓரையுடைய ஆதிக்கம், அதாவது ஒரு கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அறிஞ்ச நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓரைன்னு சொல்லிட்டு பேரிட்டிருக்காங்க. ஓரைன்னா வந்து ஆதிக்கம், அதாவது ஒரு கிரகத்துடைய ஆதிக்கம் 1 hour இருந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா. அதாவது எந்த கிழமையில வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த கிழமைக்கான கிரகத்துடைய ஆதிக்கம் வந்து அந்த 1 மணி நேரம், அதாவது ஸ்டார்ட் பண்ணுற அந்த 1 மணி நேரம் இருக்கும். இப்போ வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் 6லேருந்து 7 அந்த வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன் ஓரை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்த ஓரைகள் வந்து அடுத்தடுத்துடைய கிரகத்துடைய ஓரைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆதிக்கம் செலுத்தும் அந்த கிரகங்கள். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ திங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திர பகவானுடைய ஆதிக்கம் வந்து அந்த 1 மணி நேரத்துக்கு வரும். அதுக்கடுத்து அடுத்த கிரகத்துடைய ஆதிக்கம் திரும்பவும் 1:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் சொல்லி வரும். இதை நாங்கள் எப்படி பார்க்கறது, இதுக்கான என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நீங்களே வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம். அதாவது உங்கள் கேலண்டர் இருக்குது பாருங்கள், இந்த கேலண்டரில் இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஓரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த ஓரையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில், அது எப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பகல் சூரிய ஓரை 6லேருந்து 7 சூரிய ஓரை 1 hourக்கு தான் ஒரு ஓரை வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 சூரிய பகவானுடைய ஓரை. நான் சொன்னேன் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமைன்னா ஞாயிறுனாவே சூரிய பகவான், சந்திரன்னா வந்து திங்கள், செவ்வாய்னா செவ்வாய் பகவான், புதன்னா புதன் பகவான், வியாழக்கிழமைனா குரு பகவான், வெள்ளிக்கிழமைனா சுக்கிர பகவான், சனிக்கிழமைனா சனி பகவான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நாட்களுடைய தான் அந்தந்த நாட்களுடைய கிரகத்துடைய ஓரை தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னைக்கு சனிக்கிழமைனா சனிக்கிழமையோடைய ஓரை, அதாவது சனி பகவானுடைய ஓரை தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் 6லேருந்து 7. அதை நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். இப்போ இப்படி கணக்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8 சூரியன் ஓரை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 சூரிய ஓரை வருது. சப்போஸ் வந்து சில விஷயங்கள் நீங்கள் அந்த 6லேருந்து 7 பண்ண முடியலன்னா 1லேருந்து 2 வர சூரிய ஓரையில் நீங்கள் போய் பண்ணலாம். அதே மாதிரி நைட்டு கூட இந்த ஓரைகள் இருந்துட்டு தான் இருக்குது. நைட்டு பார்த்தீங்கன்னா இரவுன்னு போட்டே இருக்கும். ஸோ இரவு பார்த்தீங்கன்னா குரு ஓரை வந்து 6லேருந்து 7 இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஓரைகளும் வந்து எந்தெந்த டைம் வருதுன்னு சொல்லிட்டு அதில் நோட் பண்ணி இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கான ஓரைகளில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் இப்போ பார்க்கலாம். அதாவது சூரிய ஓரைன்னு எடுத்துக்கோங்க. சூரிய ஓரை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், அதாவது சூரிய ஓரை. அதுக்கு அடுத்து மற்ற நாள்லையும் சூரிய ஓரை ஸ்டார்ட் ஆகாதா அப்படின்லாம் கிடையாது. சூரிய ஓரை ஸ்டார்ட் ஆகும், ஆனால் அதுக்கு டைமிங் வேறுபடும். அந்த டைமிங்கில் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் அப்பா சைடில் வந்து உங்கள் அப்பா கிட்டே ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், உங்களுக்கு அவர் மூலயமா வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா சூரிய ஓரையில் போயிட்டு உங்கள் தந்தைக்கிட்ட பேசும்போது அவர் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஓகே சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் அப்பா சொத்து உங்களுக்கு வரணும் அப்படி இருக்குது, அப்பா வழி சொந்தங்கள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் நடத்தி கொடுக்கணும், முடிச்சு கொடுக்கணும், அவங்க கிட்ட போய் பேசணும்னா சூரிய ஓரையில் போய் பேசும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அதாவது அரசு சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இப்போ பேசணும், இல்லை அரசியல்வாதி யார்கிட்டையாவது போய் பேசணும், இல்லை நீங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்க அதுக்கான முயற்சியில் அந்த அரசியல்வாதிகளுடைய தலையீடு இருக்குது, அவங்க கிட்ட போய் பேசி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா இந்த சூரிய ஓரையில் போய் பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல்
இந்த சூரிய உரையில வந்து நீங்க போய் பேசும்போது இந்த அரசியல்வாதிங்க கிட்டலாமும் சரி, அரசு உயர் அதிகாரிகள் கிட்ட போய் பேசும்போது நீங்க என்ன ஒரு விஷயமா நீங்க போய் பேசுறீங்களோ அந்த விஷயம் சக்சஸ் ஆகும். கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்றவங்க சூரிய உரையில போயிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதே மாதிரி சூரிய உரையில பாத்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் பண்ணவே கூடாது. சாந்தி முகூர்த்தம் குறிச்சு கொடுக்கும் போது சூரிய உரையில குறிச்சு கொடுக்கவே கூடாது. அந்த விஷயமும் அந்த சூரிய உரையில நடக்கக்கூடாது. சந்திர ஓரை. சந்திர ஓரையில பாத்தீங்கன்னா இந்த பலசரக்கு கடை, இந்த நீர் சம்பந்தப்பட்ட கடைகள்லாம் வந்து ஓபன் பண்றது, அதாவது ஜூஸ் கடை, ஹோட்டல், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்க சந்திர ஓரையில ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி நீங்க இப்ப யாருக்காவது அன்னதானம் பண்றீங்க அப்படின்னா நீங்க நீர் சம்பந்தப்பட்ட அன்னதானம் வந்து சந்திர ஓரையில பண்ணும்போது நீங்க எதை நினைச்சு அந்த அன்னதானம் பண்றீங்களோ அதுவும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி அப்பா, அதாவது அம்மா, அப்பான்னா யாரும் சொன்னேன் நான் உங்களுக்கு, சூரியன். அதே மாதிரி அம்மான்னா வந்து சந்திரன். சந்திரன் வந்து அம்மான்றதுனால உங்க அம்மா கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும், அம்மா வழி சொந்தங்கள் கிட்ட போய் பேசணும், அவங்க மூலியமா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா சந்திர உரையில போய் பேசும்போது கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும், கைகூடி வரும். அது மட்டும் இல்லாம இந்த சந்திர ஓரையில வந்து இந்த கண் அறுவை சிகிச்சை, கண் சம்பந்தப்பட்ட நோய் ஏதாவது வந்துருச்சு, நான் வந்து ஹை டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா சந்திர ஓரையில மட்டும் போய் பண்ணவே கூடாது. அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண் அறுவை சிகிச்சையோ இல்ல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ சந்திர ஓரையில போய் மட்டும் பார்க்கவே கூடாது. மற்ற இந்த ஹோட்டல்ஸ் ஓப்பன் பண்றது, நிறைய விஷயங்கள், இந்த நீர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் இல்ல தண்ணீர் பிஸ்னஸ், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து சந்திர ஓரையில பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். செவ்வாய் உரை. செவ்வாய் உரையில பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கருவிகள் வாங்குறது, அதே மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் செய்யறது, அது மட்டும் நிலம் வாங்குறது, நிலம் சம்பந்தப்பட்ட, இப்போ நீங்க யார்கிட்டயாவது வந்து நிலம் சம்பந்தப்பட்ட, ஏன்னா செவ்வாய்னாவே தெரியும் உங்களுக்கு பூமிக்காரகன். ஸோ பூமிக்காரகன்னால நிலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்னா, இல்லை நிலத்தை விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் உரையில போயிட்டு நீங்க பேசும்போது கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதாவது நீங்க என்ன இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் அந்த இடத்த நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த போர்க்கருவிகள் வாங்குறதும் இந்த செவ்வாய் உரையில வாங்கினா நல்லது. மருத்துவ தொழிலுக்கு வந்து நீங்க போகணும்னு ஆசைப்படுறவங்க செவ்வாய் உரையில அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது, அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா செவ்வாய் உரை உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது புதன் உரை. புதன் உரையில பார்த்தீங்கன்னா இந்த கல்விக்கு வந்து தோங்குறது, ஏதாவது பசங்களை வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறது, இல்லை பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கான அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது, இல்லை காலேஜ் சேர்க்கறதுக்காக அந்த ஃபார்ம் ஃபில் பண்றது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் புதன் உரையில பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அதே மாதிரி உங்க லவ்வர் கிட்ட பேசணும்னாலும் புதன் உரையில போய் பேசுனீங்களா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். புதன் உரை வந்து தாய் மாமன் சொல்லுவாங்க. புதன்னாவே தாய் மாமன். ஸோ தாய் மாமன் மூலயமா ஏதாவது உங்களுக்கு வேலை நடக்கணும் அப்படின்னா புதன் உரையில போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துப்பாரு. பெண் பார்க்க மட்டும் புதன் உரையில போகவே கூடாது. ஏன்னா வந்து புதன் வந்து அலிகிரகம். அதனால நீங்க அந்த ஒரு விஷயங்கள் பண்ணும்போது பெண் பார்க்கவோ இல்லை ஒரு பையன் பார்க்கவோ அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா சக்சஸ் பண்ணாது. அதனால புதன் உரையில மட்டும், ஏன்னா அலிகிரகம்ன்றதுனால ரெண்டு கெட்டா மனசா இருக்கும். பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லை பையன் பிடிச்சிருக்கான்ற வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு குழப்பம் வந்து மனசுக்குள்ள வந்துடும். அதனால பெண் பார்க்க போகவே கூடாது புதன் உரையில. மற்றபடி வந்து இந்த இப்போ ஏதாவது வியாபார கணக்கு, அதாவது உங்களுக்கு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் புதன் உரையில போய் ஓப்பன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு பணம் வந்து அந்த அக்கௌண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்றது வந்து இருக்காது. ஏன்னா புதன்னாவே உங்களுக்கே தெரியும் ஞானகாரகன், பிளஸ் வந்து அவர் வந்து இந்த அறிவு சார்ந்தப்பட்டது, இந்த கணக்கு சம்பந்தப்பட்டது, வங்கி, இதெல்லாம் வந்து புதன். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை நீங்க ஓப்பன் பண்ணீங்க, இப்போ பாஸ்புக் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வங்கி கணக்குல உங்களுக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இல்லைன்ற ஒரு பேச்சு வராது. குரு ஓரை மிக உன்னதமான சுப ஓரைன்னு சொல்லலாம். அதாவது எல்லா ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்ற ஓரை இந்த குரு ஓரை. குரு ஓரையில பார்த்தீங்கன்னா நீங்க தீட்சை வாங்கலாம். அதாவது ஆன்மீகவாதிகள் போயிட்டு தீட்சை வாங்குறது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆளுங்களை போய் சந்திக்கிறது, ஒரு ஜோதிடரை சந்திக்கிறது, ஒரு அல்வாக்கு சொல்றவங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் குரு ஓரையில போய் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க போற விஷயம் சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம குரு ஓரையில வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியில ஒரு கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஏதாவது ஒரு படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சியில ஈடுபடலாம். தான தர்மம் செய்ய சிறந்த ஓரைன்னு கூட இந்த குரு ஓரையை சொல்லலாம். அதே மாதிரி சிகிச்சைக்கு, அதாவது ரொம்ப நாளா நான் ஒரு விஷயமா ஒரு நோய்க்காக நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரேன், ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பலன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்கலாம்
இந்த குரு ஓரையில எப்பவுமே வந்து குரு ஓரையில ஒரு நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அந்த நோய் வந்து உங்களை விட்டு தீர்ந்து போயிடும். அதனால இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. குரு ஓரையில இதை பண்ணும்போது கண்டிப்பா உங்க நோய் உங்களை விட்டு போகும். குரு பகவான்னாவே வந்து கோல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால தங்க நகைகள் வாங்கி சேமிக்க, அதே வந்து உங்களுக்கு தங்க நகைக்காக வந்து எங்கன்னா போயிட்டு நீங்க சீட்டு போடுறது, தங்க நகை சீட்டு போட, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் குரு ஓரையில பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சக்சஸ் உங்களை தேடி வரும். அதே மாதிரி நகை வந்து வந்து வாங்கிட்டே இருப்பீங்க குரு ஓரையில செய்யும் போது. அடுத்து வந்து சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்ற ஓரை சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரையில ஒரு விஷயம் பண்ணீங்கன்னாவே அது சக்சஸ் தான். சுக்கிர ஓரையில பார்த்தீங்கன்னா இந்த திருமண நிகழ்ச்சிகள், அதாவது கல்யாணத்துக்கு பெண் பார்க்க, பெண் வரன் பார்க்க, அதே மாதிரி இந்த குழந்தையின்மைக்கான சிகிச்சை பெற, இந்த மாதிரிக்கெல்லாம் ஏத்த ஓரைன்னு சொல்லிட்டு இந்த சுக்கிர ஓரையை சொல்லலாம். சுக்கிர ஓரையில வந்து வண்டி வாகனம் வாங்க, தாம்பத்திய வாழ்க்கை தொடங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு ஏற்ற ஓரை வந்து சுக்கிர ஓரை. சுக்கிர ஓரையில பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணலாம், திருமணம் பண்ணலாம், எந்த ஒரு நல்ல விஷயங்களும், அதாவது இந்த நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர ஓரையில பண்ணலாம். சுக்கிர ஓரையில பண்ற அவ்வளோ விஷயங்களும், இப்போ ஒரு குழந்தை பெற்றுக்கணும், ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகணும்னாலும் சுக்கிர ஓரையில போய் அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சுக்கிர ஓரையில பண்ணும்போது ஏற்ற பலன் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து மனைவி கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கைக்கூடி வரணும் அப்படின்னாலும் சுக்கிர ஓரையில போயிட்டு நீங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ, ஹஸ்பண்ட் உங்ககிட்டயோ பேசும்போது ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 2 பேருமே ஒரு விஷயத்த வந்து நல்லபடியா முயற்சி பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு உகந்த ஓரை வந்து இந்த சுக்கிர ஓரை. சனி ஓரை. சனி ஓரைன்றது வந்து ஒரு அசுப ஓரை. இந்த ஓரையில வந்து எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. நல்ல காரியங்கள் செஞ்சா வந்து அது நமக்கு தாமதமாவே அது நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த அசுப ஓரையில பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணலாம். அது என்னன்னா கிணறு வெட்டுறது. ஏன்னா சனி ஈசானி மூலையில தான் கிணறு இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க, பள்ளம். ஸோ அதனால பள்ளம் எடுக்கிறது, இந்த காவா வேலை செய்யறது, சப்போஸ் இப்போ உங்க வீட்டில் வந்து செப்டி டேங்க் ரெடி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணும்னா காவா விஷயமான வேலைகள் அதை செய்யலாம். அதே மாதிரி எண்ணெய் வாங்குறது வந்து சனி ஓரையில போய் வாங்கி வச்சிங்கன்னா நல்லது. இந்த மாதிரி வந்து இரும்பு தொழில் செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில சனி ஓரையில அந்த இரும்பு தொழிலை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது ஹோஹோன்னு போகும். ஏன்னா சனி பகவானுடைய தொழில் வந்து இரும்பு. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயங்கள் பண்ணுறது. ஸ்லிப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க வந்து ஸ்லிப்பர் கடை ஓப்பன் பண்ணோன்னா சனி ஓரையில ஓப்பன் பண்ணிங்கனாலும் அதுவும் சக்ஸஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சில விஷயங்கள் மட்டும்தான் தவிர்க்கணும், சில விஷயங்கள் வந்து சனி ஓரையில பண்ணலாம். பண்ணால் வந்து உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.